ஹாய்ங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போறேன். சம்மர் ரெசிபி சீரீஸ்ல எபிசோட் 3 வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்களா? இதுக்கு வாட்டர்மெலன்ல இருக்கிற ஃபிளஷை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் பண்ற மாதிரியே தான் பண்ணணும்னு இல்லைங்க. நான் இதுலயே ரெடி பண்ணி வச்சு ஃப்ரீஸ் பண்ண போறேன். அதனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க ரெடி பண்ணி குல்ஃபி மோல்ட் இல்லனா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு கூட ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலனை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். நான் இதுல 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்திருக்கேன். இது நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் இல்லனா நீங்க சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சக்கரை சேர்க்கறீங்க அப்படின்னா அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது அப்படியே மில்க் ஷேக் மாதிரியும் குடிக்கலாம், இல்லனா ஃப்ரீசர்ல வச்சும் எடுத்துக்கலாம். நான் இதை ஒரு 8 hours ஃப்ரீசர்ல வச்சு எடுத்திருக்கேன். சூப்பர் கிரீமியான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. அன்னைக்கு சண்டே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பரா வீட்லயே செஞ்ச ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு vlogல பார்க்கலாம். டாடா.